கடந்த ஆட்சிகளின் போது அரசாங்கத்துக்கு சொந்தமான 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் காணாமல் போயுள்ளமை தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட ஏனைய அமைச்சுக்களின் கீழ் இருந்த வாகனங்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாகவும், அதிலும் சுகாதார அமைச்சுக்கு கீழ் இருந்த அதிகமான வாகனங்கள் காணாமல் போயுள்ளமை தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கணக்காய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள் காணாமல் போயுள்ளமை தொடர்பில் இன்று வெளியாகியுள்ள அந்த புதிய தகவல்கள் சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசக் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயகா தனது கடமைகளை பொறுப்பேற்றதில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் அவர்களுடைய செயலாளர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் காலி முகத்திடலில் கொண்டு போய் விடப்பட்டுள்ளன. இதனை அடுத்தே இந்த வாகனங்கள் தொடர்பாக கணக்காய்வு திணைக்களம் ஒரு கணிப்பீட்டை ஆரம்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் அரசாங்கத்துக்கு சொந்தமான அல்லது அரசாங்கத்தில் இருக்க வேண்டிய 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் காணாமல் போயுள்ளமை தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விடயங்கள் தொடர்பில் கணக்காய்வு திணைக்களத்தின் கணக்காய்வாளர் நாயகம் WPC விக்ரமரத்ன இன்று ஒரு புதிய தகவலை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக அரசாங்கத்துக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாகவும், குறிப்பாக சுகாதாரம், கல்வி, நீர்ப்பாசனம் போன்ற திணைக்களங்களின் கீழிருந்த வாகனங்கள் அதிக அளவில் காணாமல் போயுள்ளதாகவும், குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் சுகாதார அமைச்சின் கீழ் இருந்த அதிகமான வாகனங்கள் காணாமல் போயுள்ளமை தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் இந்த வாகனங்கள் எவ்வாறு காணாமல் போயிருந்தமை என்பது சம்பந்தமான விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த விசாரணையை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துடன் இணைந்து கணக்காய்வாளர் திணைக்களம் மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரச வாகனங்கள் காணாமல் போயுள்ளமை தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளர் சில கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் போது பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்டிருந்த 59 வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக அவர்களுடைய நண்பர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும், வாகனங்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த காலத்தில் மட்டும் ஜனாதிபதி அலுவலகத்தினால் 16 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வேறு நபர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் இருக்க வேண்டிய 833 வாகனங்களில் 29 வாகனங்கள் காணாமல் போயுள்ளமை தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இவ்வாறான நிலையில் அரசாங்கத்திற்கு சொந்தமான 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் காணாமல் போயுள்ளமை தொடர்பில் கணக்காய்வு திணைக்களம் போக்குவரத்து திணைக்களத்துடன் இணைந்து விசாரணைகளை ஒருபுறம் ஆரம்பித்துள்ளது. இதற்கு மேலாக இந்த காணாமல் போன வாகனங்கள் தொடர்பில் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகாவும் ஒரு அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக அரச வாகனங்கள் காணாமல் போயுள்ளமை தொடர்பில் துரிதமான விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்தல் ஒன்றினை வழங்கியுள்ளார். இதன்படி அவர்களும் தனியான விசாரணைகளை தற்பொழுது ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் கடந்த ஆட்சிகளின் போது அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வாகனங்கள் பிறருக்கு வழங்கப்பட்டுள்ளமை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளமை சம்பந்தமான உண்மையான தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் கடந்த ஆட்சியின் போதே சுகாதார அமைச்சு மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக மருந்து கொள்வனவில் இருந்து வாகனங்கள் சம்பந்தமான பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் அந்த அமைச்சராக இருந்த கெஹலிய ரம்புகல்ல நீதிமன்றத்தினால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு தற்பொழுது பிணை வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் தற்பொழுதைய இந்த புதிய அரசாங்கத்தினாலும் இந்த வாகனங்கள் அதிக அளவில் காணாமல் போயுள்ளமை சுகாதார அமைச்சின் கீழ் இருந்த வாகனங்கள் தான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது கெஹலிய ரம்புக்குள்ள அமைச்சராக இருந்த போது காணாமல் போயுள்ளதா என்பது சம்பந்தமான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இவ்வாறான விரிவான விசாரணைகள் மற்றும் துரிதமான விசாரணைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் இந்த அரச வாகனங்கள் காணாமல் போயுள்ளமை சம்பந்தமாக சிலர் கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் அது சம்பந்தமாக இதுவரை எந்த விதமான உத்தியோகபூர்வமான தகவல்களும் வெளியிடப்படவில்லை. அவ்வாறான தகவல்கள் வெளியிடப்படும் பட்சத்தில் அதையும் எமது தளத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் அனுரகுமார திசாநாயகா ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் பல்வேறு வகையான அதிரடி நகர்வுகளை செய்து வருகின்றார். குறிப்பாக பல்வேறு வகையான அதிரடி அறிவிப்புகளையும் அவர் விடுத்து வருகின்றார். அவ்வாறான நிலையில்தான் இன்று ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குறிப்பாக அனைத்து பாடசாலைகளில் உள்ள அதிபர்களுக்குமாக ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது பாடசாலைகளில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் மாணவர்களிடம் இருந்தோ அல்லது பெற்றோர்களிடம் இருந்தோ எந்த விதமான கட்டணங்களும் அறவிடக்கூடாது என்ற ஒரு உத்தரவினை அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பாடசாலையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் மாணவர்களிடம் இருந்தும் மற்றும் பெற்றோர்களிடம் இருந்தும் பணம் வாங்குகின்ற சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்திருந்தன. குறிப்பாக வடமாகாணத்தில் உள்ள சில பாடசாலைகளில் இந்த பிரச்சனை பெரிய பூதாகரமாக மாற்றப்பட்டு மக்களுடைய போராட்டம் கூட நடைபெற்றிருந்தது. இவ்வாறான நிலையில் அனுரகுமார திசாநாயகாவின் இந்த புதிய ஆட்சியில் இவ்வாறான ஒரு அறிவிப்பு, அதாவது மாணவர்களிடமோ பெற்றோர்களிடமோ எந்த விதமான கட்டணங்களையும் பாடசாலை நிர்வாகம் அறவிடக்கூடாது, குறிப்பாக
பாடசாலையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை காண்பித்து இவ்வாறான கட்டணங்களை அறவிடக்கூடாது என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை என்பது உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க உத்தரவாகத்தான் இருக்கும். இது போன்ற அனுரகுமார திசாநாயகாவின் ஆட்சியில் நடைபெறுகின்ற அதிரடி நகர்வுகள் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.